ஏமா வராத காக்கா இப்படி கூப்பிட்டு இருக்கு? மனிதா, தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா பசி வந்தா 10 பறந்து போயிடும். அட, காக்கா சோத்த தானே எடுக்கும், இலையும் எடுக்குமா? யோ, வெளிய வாயா. என்னம்மா? நீ வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என்ன என்ன? பொம்பளை கைய பிடிச்சிட்டானே எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. மரியாதை வெளிய வாயா. வாயா என்ன? என்னம்மா? என்ன 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 என்ன? நான் அது சாதம். சாதனா காக்காக்கு வச்சனா இல்ல உனக்கு வச்சனா? ஐயோ, உங்க சாதமா? தெரியலையே. காக்கா ஒரு பறவை, அது மேல வச்சிருக்கிற பறவை பாசம் கூட ஒரு மனுஷன் மேல வச்ச கூட. அது மட்டும் இல்லைங்க, நீங்க கா கான கூய் கூய் உங்க குயில் குரல் தேஞ்சிடக்கூடாதுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குன்னு நீங்க விருந்தொன்னு வேற வைக்கணும். ஓஹோ, அப்ப இது போதாதுங்கறியா? அம்மா தாயேன்னு கேட்டா நானே போட்டுருந்திருப்பேன்ல. பசியில அறிவு வேலை செய்யலம்மா. டேய், இதானே வேண்டாங்கிறது. இல்லாத அறிவு எப்படா வேலை செய்யும்? யாருப்பா இது? சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு இவன் என்ன சரித்திர புருஷனா? சாதாரண ஆளுதான்ப்பா. கைப்பிடி சோறு, கரண்டி குழம்பு, கடிச்சிக்க அப்பளம், தொட்டுக்க ஊறுகா. காசு இருந்தா மீன், இல்லைன்னா கருவாடு. இப்படி சாதாரண ஆசையோட வாடுறவன் தான் இப்போதைக்கு கேர் ஆஃப் ஐயர். டேய், காக்காக்கி வச்ச சோறு காக்கா மாதிரி மரத்துக்கு நின்று சாப்பிடாத. மனுஷன் மாதிரி உள்ள போய் உட்காந்து சாப்பிடு. சரி, நில்லுங்க நில்லுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நேத்து உங்க ஆட்டத்தை பார்த்தேன். சூப்பர் சூப்பர். என் ஆட்டத்தை பாத்தியா? இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன பண்ணிருக்க? உங்களை ரசிச்சிருக்கேன், வர்ணிச்சிருக்கேன், கூப்பிட்டுருக்கேன். கூப்பிட்டியா? உங்க பேரு சரசன் ஐயர் சொன்னாரு. அதான் சரசன் கூப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யோ, குடல் காயும் போதே கும்மாளமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது வேற சேனல். ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதுவும் சாதம் தானா? ஏன்டா உனக்கு விவசாயே இல்லையா? இல்லையே. என்ன என்னமா பண்ண சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க நின்னீன்னா காக்காய்க்கு சாம்பார் சாதம் மட்டும் தானா, ரசம் தயிர் எல்லாம் இல்லையான்னு கேட்பான். ஓ, அதெல்லாம் கூட இருக்கா? சிரிச்சது போதும், போமா. ஏய், வரும்போது அனாதைங்கிறீங்க, இப்படி அழிச்சாட்டியம் பண்றீங்களா? செருப்பால குடுக்க வந்த நீயும் கடை. யோ செல்லுராஜ், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னால ஒரு பொம்பளை கூட என் கடைக்கு வியாபாரம் பண்ண வரமாட்டான். என்ன பண்ண சொல்ற? உன் கடையில திருடுற மாதிரி தெரிஞ்சது, அதனால தட்டிட்டேன். உனக்கு உதவி பண்ணலாம் நினைச்ச மாதிரி என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். சார், இந்த கவுன் எப்படி இருக்கு பாருங்க சார். அடே, ரொம்ப பிரமாதமா இருக்கு. உண்மையை சொன்னா நான் கூட இந்த மாதிரி தைச்சிடலாம்ப்பா. ஆமா, இந்த வேலையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? கோயம்புத்தூர்ல சார். கோயம்புத்தூர்லயா? ஓ, பாட்ஷா டெய்லர் கிட்டியா? இல்ல சார். மெர்லின்ல? இல்ல சார். பின்ன எங்கடாப்பா கத்துக்கிட்ட? இதுக்கு உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? பொய் சொல்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையை சொல்லு. ஜெயில சார். ஜெயிலியா? அங்க எதுக்கு போனே? சும்மா 6 மாசம் உள்ள போயிருந்தேன் சார். அப்ப கிளம்பு சார். முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்றேன். சரி, இதுக்கு கூலி கொடுங்க. கூலியா? உனக்கு கும்பிடு போட்டு அனுப்புறேன், அது பத்தாது? ரொம்ப நன்றி சார். பொய் சொன்னா பொய்ய பிடிக்கலைங்கிறீங்க, உண்மையை சொன்னா ஆளை பிடிக்கலைங்கிறீங்க. ஆமாடா. யோ, முதல்ல கை விடுறா. இதப்பா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. 1 2 3 என்றதுக்குள்ள இந்த தெருக்கோடியில போய் நீ நிக்கல மவனே, உன்னை கிழிச்சு தேய்ச்சிருவேன். போடா. வடிவேல், வாட்டர் வடிவேல், மறுபடியும் இந்த ஜெயில உள்ளார உன்னை பார்த்தேன் மாவானே. சார், வாங்க சார், வாங்க சார். எதுக்குப்பா? கையை கொடுங்க சார். ஏன்? அட கொடுங்க சார். எதுக்கு சார்? என்னால உங்களை மறக்கவே முடியாது சார். ஏன்? எனக்கு முதல்ல வேலை கொடுத்தது நீங்க தான் சார். உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஓபன். அப்படிதான் சார் இருக்கு. ஓபனா பேசுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் வரட்டுமா சார்? வரட்டுமா சார்? ஓகே. நல்ல வேளை மோதிரமெல்லாம் இருக்கு. ஜெயில இருந்தவனாச்சே, குலுக்கும் போது எங்க மோதிரத்தை உருவிட்டு போயிருவானான்னு பார்த்தேன். இந்த விரலில் போட்டிருந்தேன். வலது கையில் இருந்த மோதிரம் இடது கைக்கு எப்படி வந்தது? யோ, யாரியானே புள்ளார் மாதிரி மரத்தில் உட்காந்துருக்க? என்ன விஷயம்? கமனரியா, நான் சோகத்துல இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லையே. கல்யாணமும் ஆகல, அப்புறம் என்ன சோகம்? வேலை போயிடுச்சு. அவள தானே. இந்த பார், இந்த கொசு வைக்க தான் மருந்து கிடையாது, சோகத்தை வைக்க கை கண்ட மருந்துக்குது. வா போலாம். எங்க மருந்து கிடையாது, வா போலாம். வா. என்ன ஐயர, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இங்கேயும் கூட நான் உட்கார கூடாதா?
எவன் எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு எல்லாம் என்னடா? இந்தியாவில் இப்படி கேட்கறோன்னு முதல்ல க்ளோஸ் பண்ணணும். இங்க. இல்லைங்க, இவ்வளவு தூரம் வந்து குடிக்காட்டா தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் குடிங்க. ஐயா வேணாங்க, நான் சும்மா ஒரு கம்பெனிக்காக தான் வந்தேன். நீங்க குடிங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் கமட்டும். ஒரு ரவுண்ட் உள்ள போச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணும் தெரியாது. சுற்றுப்புறமும் தெரியாது, சுகாதாரமும் தெரியாது. பெரியவங்க என்ன சொல்றாங்க? களவும் கற்றும் வர. திருக்குறள்ல பாரதியார் சொல்லல? நீங்க ஏனே பாரதி ராஜா பாலச்சந்திர எல்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். குடின்ற. குடிக்கணுமா? ஆமா. சரி. மூக்கப்புடி. மூக்கப்புடி. பாயத்தரா. ஊத்து உள்ளார. ஒண்ணு அது ஊத்து. ஒண்ணாவது அவ்வளவுதான். ஆபாடா அவ்வளவுதாமா. அவ்வளவுதான். ஆபாடா அப்பா. முடிச்சியா? ஊத்துங்கண்ணே. ஊத்தியாச்சே? அடே ஊத்துங்கண்ணே. ஊத்தியாச்சுமா? அடுத்த ரவுண்ட் ஊத்துங்க. கொஞ்சம் உள்ள போட்டு அப்புறம் ஊத்தலாம். ஊத்துறேன் நான். நீ எப்படா குடிக்க ஆரம்பிச்ச? ஒரு 20 வருஷமா குடிக்கிறேன். நான் வாய் திறந்தே இருந்து குடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னடா பெருங்குடி மகனா? கொஞ்சம் மரியாதையா பேசினால மாட்டை வரட்ட மாதிரி வரட்டியா? டேய், உள்ள போனதுக்கு அப்புறம் மாடு ஒண்ணுதான், மனுஷன் ஒண்ணுதான். ஓஹோ. ஊத்துறா ஏறமாட்டு போய். இப்படி முதல்ல மரியாதை கேட்கலாம்ல? ஊத்துறா. என்ன ஐயர் ஏன் இடத்துல வந்து படுத்துட்டு இருக்காரு? தண்ணி அடிச்சு நான் தரையில படுக்கணும், இவரு பெட்ல படுப்பாரு. ஏந்திரு. சரசு, பொம்பளைக்கு இங்க என்ன வேலை? ஆம்பளைங்க இருக்கிறதுல பொம்பளைங்க வரக்கூடாது, தெரியாத உனக்கு? என்ன குடிச்சிட்டு வந்தியா? இதுனா என் புது பழக்கம்? இதெல்லாம் ஒண்ணும் புது பழக்கம் இல்ல, ரொம்ப நாளா பழகினது. நடுவுல கொஞ்சம் விட்டேன், திருப்பி ஆரம்பிச்சுனா இப்ப ஆள்ற. முதல்ல வெளியே போயா. என்னது வெளியே போறதா? அங்கேயும் படக்கூடாது இங்கேயும் படக்கூடாதுன்னா மனுஷன் எங்க தான் படுக்கிறது? உன் வீட்ல போய் படு. இது ஓம் வீடா? வீட்டே மாத்துறாங்களா? சரி பரவாயில்ல, நீ அங்க படு, நான் இங்க ஓரமா படுக்கிறேன். யோ ஏந்திரியா. ஒரு சின்ன பாட்டு பாடுமா? பாட்டா? முதல்ல ஏஞ்சி வெளியே போயா. என்னம்மா என்ன இது? சரி நான் அங்க படுத்துக்கிறேன், நீ அந்த பார்வை எனக்கு கொடுத்துட்டு நான் போட்டு படுத்துக்கிறேன். அந்த குடும்பம் நான் படுத்துக்கிறேன். என்னாச்சு? என்னப்பாச்சு? என்ன? என்னக்காச்சு? அது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி நாங்க இருந்துச்சு. வந்தப்ப இவர்தானே இருந்தாரு? இவர் இல்ல, இவரு நான் கத்துனதுக்கு அப்புறம் தான். அப்புறம் தான் வந்தாராமா? அதுக்கு முன்னால யாரும் வரலையா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ தனியா படுத்திருக்கிறியா, அந்த பயத்துல பிரமையில கத்திட்ட. பயத்துல கத்திருச்சு, நீங்க எல்லாம் போங்க போங்க. ஏடா, உன்னை திண்ணையில தானே படுக்க சொன்னேன், எங்க போன? தண்ணி வாங்க. எத்தனை தடவை சொல்ற உன்னை தண்ணி அடிக்க வேண்டான்னு? என்னடா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் பண்ணல. உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதா என்ன பண்ணிருப்பேன்னு. தண்ணி அடிச்சா உனக்கு தலைகால் தெரியாது, நீ பக்கத்தால இருந்தா அதுக்கு தலைகால் தெரியாது. நான் ஒண்ணும் தப்பு. தெரியும். தப்பு பண்ணும்போது தண்டிச்சா அவன் திருந்துவான், சப்போர்ட் பண்ணா மறுபடியும் தப்பு தான் பண்ணுவான். நான் தப்பு ஒண்ணும் பண்ணலையே. ஏன் இப்ப தப்பு பண்ணணுமா? வா. பெட்ஷீட். அதை பார்த்தா பெட்ஷீட் மாதிரி உனக்கு தெரியுதா? இல்ல. அடா, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சொன்ன? தேங்க்ஸ் சொன்னேன்.